வணக்கம் ட்ரேடர்ஸ். இது உங்கள் சேனல் ட்ரேடிங் ஸ்கில்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி ட்ரா பண்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றதுக்கு முன்னாடி சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண முடியும். சப்போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு கீழே உழாம தாங்கிறதுக்கு பேரு சப்போர்ட். அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேல போகாம தடுக்கிறதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் இங்கேருந்து வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்ப மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்த பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கேருந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாம திரும்பி. ஸோ இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தோன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட்ல மறுபடியும் ஒரு திரும்பி இருக்கு. மறுபடியும் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழாம தாங்கிறதுக்கு பேர் சப்போர்ட்டு, மேல ஒரு லெவலுக்கு மேல போகாம தடுக்கிறதுக்கு பேரு ரெசிஸ்டன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா சப்போர்ட் திடீர்னு ரெசிஸ்டன்ஸா மாறும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் திடீர்னு சப்போர்ட்டா மாறும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸை பொறுத்து தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், அது கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு மேல உள்ள ஏரியா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ சப்போர்ட்டா இருந்தது இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸா மாறிட்டு. ஸோ மறுபடியும் இங்கே மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிருக்கா. ஸோ அப்ப நமக்கு இது சப்போர்ட் ஏரியா. மறுபடியும் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சுன்னா இந்த இடம் மறுபடியும் சப்போர்ட்டா மாறிடும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸை பொறுத்து தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ல பார்த்தோம். அடுத்து நம்ம அப் ட்ரெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியணும். அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை கிளிக் பண்ணி அதில் போய் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா, இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறிடுச்சு. ஏன் மறுபடியும் அங்கேருந்து அந்த சப்போர்ட்ல மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸா இருந்து மறுபடியும் சப்போர்ட்டா இந்த இடம் மாறிடுச்சு. ஸோ மறுபடியும் வருது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் இங்க மறுபடியும் சப்போர்ட்டா மாறிடும். நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாதான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிரா பண்ண முடியும். எதையுமே உங்களால எடுத்தோடனே பண்ணிட முடியாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு கிளியரா கண்டுபிடிக்க முடியும். அதனால என்னைக்குமே மார்க்கெட்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இதை சார்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னைக்குமே லைவ் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்ல ட்ரெண்டோ கண்டுபிடிக்க போனீங்கன்னா முதல்ல சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கலாம்.
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, ஒரு ஹைல வந்து கொடுத்து மறுபடியும் சின்னதாக கரெக்ஷன் போயிட்டு மறுபடியும் கீழே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஹையை உடைக்காம மறுபடியும் கீழே லோவை உடைச்சிருச்சு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மறுபடியும் இங்கே நல்ல ஃபால் ஆகிருக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலாம். நம்ம அதுக்கு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹை இங்கே நமக்கு ஒரு லெவல் வருது, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு லோ. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்க இருக்கிறதுனால இந்த ஏரியா நமக்கு சப்போர்ட் ஏரியா, இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா மாறிடுச்சு. அதுக்கு மேல நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கு வந்திருக்கா. ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ நமக்கு அடுத்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து அப்ப நமக்கு மார்க்கெட் பிரைஸை பொறுத்து இது சப்போர்ட் ஏரியாவா மாறிடும். மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிதான் மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் வந்து திரும்பி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் இங்கே இவ்வளவு தூரம் வருது ஹை போயிட்டு. ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து மறுபடியும் இந்த இடம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட்ல வந்து இந்த இடம் திரும்பி இருக்கு. இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட் ரொம்ப நாளியா இந்த இதை பிரேக் பண்ணாமலே நிக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு 5-6 கேண்டில் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணாம அங்கேயே இருந்ததுன்னா அந்த இடம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கும். அதையும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஏரியாவா நம்ம எடுத்துக்கலாம். என்னைக்குமே நீங்க ரெக்டாங்கிள் டூலை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்ப ஃபேக் பிரேக் அவுட்டை நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைன்ல வரைகிறத விட நீங்க ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்றது உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை கிளியரான பிரேக் அவுட்டானு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்குமே நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்க போறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுங்க. கேண்டில் மூவ் ஆயிட்டு இருக்கப்ப நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா அந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுங்கிறது நமக்கு தெரியாது. அது மேக்சிமம் அந்த ட்ரேடு வந்து ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.